இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டுக்குடல் முட்டை வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஆட்டுக்குடலை நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். முட்டை 3 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளி 1, சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குடலை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். இது வந்து நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கட்டும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச குடலை இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. தண்ணி சத்து வேஸ்ட்டு பண்ணிட வேணாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். வேக வச்சுட்டு அப்படியே தாளித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இதை அப்படியே தண்ணி வற்றட்டும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்த அளவுக்கு வற்றிருச்சுன்னு. இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன் முட்டை சேர்க்குறேன்னா, ஆட்டுக்குடல் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தாலும் கம்மியாக தான் தெரியும். ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 பேர் வந்து திருப்தியாக சாப்பிட முடியாது. அதனால் நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டோம்னா ஆட்டுக்குடல் மாதிரியே இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டும் கொடுக்கும், அதிகமாகவும் இருக்கும். அதனால தான். இதை பாருங்கள், நான் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதை இதோடு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே கைவிடாமல் கிளறணும். நம்ம முட்டை போட்டிருக்கனால அடிப்பிடிக்கத்தான் செய்யும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கும் போது அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. இதை நீங்கள் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். கறி சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஆட்டுக்குடல் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு. முட்டையும் சரி, ஆட்டுக்குடலும் சரி, அவ்வளோ ஒரு ருசியை கொடுக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வந்திருக்கு. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க.